வெல்கம் யூ. நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா கடவுள். கடவுள் இருக்காரா இல்லையா? அறிவியல் இதை பத்தி என்ன சொல்லுது? ஆன்மீக ரீதியா நம்மளோட சித்தர்களும் நம்மளோட ஆன்றோர்களும் நம்மளோட முன்னோர்களும் இதை பத்தி என்ன சொல்றாங்க? வாங்க இந்த வீடியோல பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சயின்ஸ் படி பார்க்கலாம். சயின்ஸ்ல ஜியாகிரபி 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க எதுவுமே இல்லை. இப்போ இங்க பேசிட்டு இருக்க நானும் இல்லை, பார்த்துட்டு இருக்க நீங்களும் இல்லை, அந்த மொபைல் போனும் இல்லை. புல், மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள், இந்த இயற்கை, இந்த பஞ்சபூதங்கள், ஏன் இந்த உலகமே இல்லை, இந்த பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருந்த ஒரு ஸ்டேஜ்ல எதுவுமே இல்லாம தானா ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அந்த பெருவெடிப்புல நட்சத்திரம் நெருப்பு மாதிரி உடைஞ்சிருக்கு. ஸோ அந்த நட்சத்திரத்தை கூல் பண்றதுக்காக இந்த பிரபஞ்சத்திலே ஃபர்ஸ்ட் தோன்றின ஒரு எலமெண்ட் தான் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அந்த ஹைட்ரஜன் அந்த நெருப்பு நட்சத்திரத்தை கூல் பண்ணிருக்கு. அந்த நெருப்பு நட்சத்திரம் கூல் ஆகுற டைம்ல திரும்ப வெடிச்சிருக்கு. வெடிச்ச டைம்ல என்ன 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 ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஈர்ப்பு விதி, நம்மளோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உருவாயிருக்கு. ஓகே, இந்த ஈர்ப்பு விதி உருவான டைம்ல தான் திரும்பவும் பிளவு ஏற்பட்டு பிளாஸ்ட் ஏற்பட்டு அண்டங்கள் உருவாயிருக்கு. மில்கி வே பால்வெளி அண்டங்கள், பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான பால்வெளி அண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒரு பெரிய நட்சத்திரம், அதுதான் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பால்வெளி அண்டத்துக்குள்ள என்ன இருக்கு? சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள என்ன இருக்கு? பூமி. பூமி சூரியனை சுத்தி வருது இல்லையா? சோ அந்த பூமிக்குள்ள யார் இருக்கா? ஒரு சின்ன புள்ளியா தான் நாம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த இயற்கையே, இந்த பிரபஞ்சமே தானா உண்டாச்சு அப்படின்னு சொல்லுது சயின்ஸ். ஓகே, அது எப்படி தானா உருவாயிருக்கும்? அந்த வெடிப்பை யாரு வெடிக்க வச்சது? அந்த வெடிப்பு எப்படி உருவாச்சு? இந்த மாதிரியால எலமெண்ட் எப்படி உருவாச்சு? சூரியனுக்கும் நம்மளோட பூமிக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்காவா யாரு பிளான் பண்ணுது? அந்த சூரியனுக்கு 1 இன்ச் நம்ம முன்னாடி போயிட்டாலும் நம்மளோட பூமியை பொசுங்கிரும் இல்லையா? அதே மாதிரி சூரியனுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டாலும் நம்ம உறைஞ்சிருவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளான் யாரால போட முடியும்? பக்காவான பிளான். பேசிக்கான நாலேஜ் என்ன? ஒரு ஓவியம் இருக்கு அப்படின்னா அந்த ஓவியத்தை வரைஞ்ச ஓவியர் இருப்பாரு. ஒரு சிலை இருக்கு அப்படின்னா அந்த சிலையை செதுக்குன சிற்பி இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு மூவி இருக்கு அப்படின்னா அந்த மூவியை டைரக்ட் பண்ண டைரக்டர் இருப்பாங்க. அப்போ இந்த படைத்தல் இருக்கு அப்படின்னா இந்த படைத்தலை படைத்தவர் இருப்பாரா இல்லையா? அந்த படைத்தவர் யாரு? அவர்தான் இறைவன். சயின்ஸ் ஆனா என்ன சொல்லும் தெரியுமா? ப்ரூஃப் இருக்கிற இடத்துல சயின்ஸ்ன்னு சொல்லிடும், ப்ரூஃப் இல்லாத இடத்துக்கு நேச்சர், இயற்கை அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துரும். ஓகே, அப்படி பார்த்தாலும் இந்த நேச்சர், இந்த இயற்கையை படைச்சது யாரு? இந்த இயற்கை விதியை திட்டமிட்டது யாரு? ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்குதானே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. சந்தோஷமா இருக்க ஒருத்தர் கிட்ட போய் நீங்க கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஆமா கண்டிப்பா இருக்காரு, நான் அவராலதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு கவலையா இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் கடவுள் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா கடவுள் அவர் இல்லவே இல்லை, அவர் கண்ணே இல்லை, நான் கஷ்டப்படுறேன், அதை அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இங்க ஒரு மனிதன் கடவுளை பார்க்க முடியல அப்படின்னா அது அவனோட மிஸ்டேக்கா இருக்குமே தவிர கடவுளோடது கிடையாது. நாம அந்த கடவுளை பார்க்கறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியில இல்லை, அதனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ திருமூலநாதர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஆன்மீக ரீதியா.
ஜீவன் சிவனானான், சர்வம் சிவமயம், அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் சொல்லுது. நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இது எப்படி பொய்யாகும்? சித்தர்கள் பொய், சித்தாந்தம் பொய் அப்படின்னா 63 நாயன்மார்கள், நம்மளோட தெய்வங்கள் அவங்கெல்லாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். திருவள்ளுவர் தன்னோட ஃபர்ஸ்ட் குறள்ல 1330 குறள்ல ஃபர்ஸ்ட் குறள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சோ அதுக்கு பொருள் என்ன? அகரம், அகரம் ஆ அப்படின்ற ஒரு எழுத்து, ஆன்ற எழுத்துலதான் வந்துட்டு தமிழே தொடங்குது. அதே மாதிரி கடவுள் தான் இந்த உலகத்துக்கே ஆதி மூலம் அப்படின்னு சொல்லி நச்சு நடிக்கிறாரு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் குறள்லே வந்துட்டு கடவுளை தூக்கி வச்சு சொல்லியிருக்காரு. அப்போ கடவுள் இருக்காருன்னு சொல்லி திருவள்ளுவர் ப்ரூஃபோட சொல்லிட்டாரு. ஓகே, புத்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். புத்தர் வந்துட்டு தன்னோட சீடர்களோட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு இந்த ஆன்மீக ரீதியா ஒரு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் அலோவ் பண்றப்போ அவர் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா இல்ல, நீங்க கடவுளை நம்புறீங்களா இல்லையா, எனக்கு அது தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு புத்தர் சொல்லியிருக்காரு, நீ இங்க இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு அவ்வளோ 10 மடங்கு 1000 மடங்கு இறைவனும் கடவுளும் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை கேட்ட சீடர்கள், புத்தரோட சீடர்கள் எல்லாம் எப்பவுமே புத்தர் வந்துட்டு எதிர்பாராத ஒரு விடையை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு நாள் இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து புத்தர் கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, சாமி, கடவுள் தான் இங்க எல்லாமே, கடவுள் தான் இங்க எல்லாமே, நீங்களும் கடவுளாலதான் வந்திருக்கீங்க, இந்த பிரபஞ்சமே கடவுளாலதான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ நான் கடவுளை வந்துட்டு ஆணித்தனமா நம்புறேன், முழுமையா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு புத்தர் என்ன சொன்னாரு தெரியுமா? கடவுளா? நான் அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் வந்துட்டு புத்தரோட நெருங்கிய சீடர் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னடா வித்தியாசமா பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை மனசுல வச்சுட்டே இருந்திருக்காரு. ஓகே, என்ன அப்படின்னா இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் புத்தர் கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, சாமி, எனக்கு கடவுளை பத்தி எதுவுமே தெரியாது, நான் அவரை தெரிஞ்சுக்கணும், எனக்கு உதவி செய்றீங்களா, நான் அவரை புரிஞ்சுக்கணும், நான் அவரை உணரணும், எனக்கு உதவி செய்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு புத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா கண்ணை மூடினாரு. 1 மணி நேரமா அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதே மாதிரியே வந்துட்டு இவரும் கேள்வி கேட்டாரு இல்லையா, அவரும் வந்துட்டு கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்துருக்காரு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த கேள்வி கேட்டவரு எந்திரிச்சு வந்து புத்தர் காலில் விழுந்து, சாமி, நான் வந்துட்டு எனக்கான விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி உணர்வோட அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாராம். இதையுமே வந்துட்டு அனந்தர் இருக்காரு இல்லையா, புத்தரோட நெருங்கிய சீடர், அவர் வந்துட்டு பார்த்துட்டு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. என்னடா, ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பதில் சொல்லி அனுப்புனாரு. 3வது ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு எந்த பதிலுமே சொல்லலையே, இதை கண்டிப்பா நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு புத்தர் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட அங்கிட்டு நடந்துட்டு இருந்திருக்காரு ரூம்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே, அனந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் கேட்டிருக்காரு. சரி, அனந்தா அனந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, குருவே, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், 3 பேர் கேட்ட கேள்வியுமே இங்க ஒண்ணுதான், ஆனா நீங்க உண்மையை சொல்லாம ஏன் 3 பேருக்கும் வேற வேற பதில சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு புத்தர் சொன்னாராம், அனந்தர், நீ விழிப்புணர்வோட இருக்கணும், நான் 3 பேருக்குமே வந்து சரியான பதில தான் சொன்னேன், ஒரே பதில தான் சொல்லியிருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாரு இல்லையா, அவர் என்ன நோக்கத்துல வந்தாரு, கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்குமே வந்துட்டு தத்துவங்களுமே வந்து படிச்ச அறிவாளி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்தாரு இல்லையா, அவருக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரியா? 2வது வந்தவர் என்ன அப்படின்னா
சின்ன வயசுல இருந்தே அவர் புராண கதைகள், இதிகாச கதைகள் படிச்சு எல்லாமே கடவுளை பத்தின ஆன்மீக ரீதியா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கர்வத்துல வந்தாரு. சோ அவருக்கு நான் வந்துட்டு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, கடவுளே இல்ல அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, 3வது ஒருத்தர் வந்தாரு இல்லையா? அவரு தான் வந்துட்டு ரொம்ப குழந்தைத்தனமா, இயல்பா, நேச்சரா, விழிப்புணர்வா என்ன கேட்டாரு, நான் கடவுள பார்க்கணும். எனக்கு அவர பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் மைண்டடா இருந்தாரு. இல்லையா? சோ அவருக்கு நான் எதுவுமே பதில் சொல்லல. ஜஸ்ட் கண்ண மூடி உட்கார்ந்தேன். சோ அதான் ஆன்சர் போல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கண்ண மூடி உட்கார்ந்தாரு. அந்த 3வது கேள்வி கேட்டவரு. கண்ண மூடி அந்த 1 மணி நேரத்துல அவர் வந்துட்டு உணர்ந்திருக்காரு. சோ அவருக்கு தேவையான பதில் அந்த 1 மணி நேரத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவரு கிளம்பி போயிட்டாரு. சோ இங்க கேள்விகள் ஒண்ணா இருந்தாலும் கேட்கப்பட்ட மனிதர்கள் வேற. இப்போ நம்ம கடவுள் இருக்காரா இல்லையான்னு இப்ப மட்டுமா கேட்டுட்டு இருக்கோம். எத்தனையோ ஆண்டுகளா கேட்டுட்டு தானே இருக்கோம். ஆனா கேட்கக்கூடிய மனிதர்கள் வித்தியாசப்படுறாங்க இல்லையா? அவங்களோட பக்குவம், அவங்களோட மனநிலை, அவங்க என்ன ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பாக்குறாங்க இந்த உலகத்த அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இங்க நான் அந்த மனிதர்களுக்கு தான் பதில் சொன்னேனே தவிர, அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி அனந்தர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில அனந்தருக்கு வந்து புத்தர் பதில் சொன்னாரா? இல்ல அனந்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரா? இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு புரிய வரும். இப்போ கடவுளே இல்லன்னு சொல்ற நாத்திகர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மனசுல இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள வந்துட்டு சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கடவுளை முழுசா நம்புறவங்கள வந்துட்டு முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ஓப்பன் மைண்டடா இந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எந்தவித ஒரு நம்பிக்கைக்கும் ஆட்படாம ஓப்பன் மைண்டடா எப்பயுமே வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியோட தேடிட்டு இருக்கோம் இல்லையா? தேடி போறாங்கல்ல அவங்களதான் வந்துட்டு சரியான பாதையில இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால மட்டும்தான் உண்மையை உணர முடியும். வந்துட்டு மெய்யான அந்த இறைவனையும் கடவுளையும் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்பிக்கை, நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சாலும் சரி, நம்பிக்கை வைக்கலனாலும் சரி, கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? நம்பிக்கை வேறு, உண்மை வேறு இல்லையா? உண்மை அப்படின்றது எப்பவுமே மெய், மாறாதது, மாற்றத்துக்கு உட்படாத ஒரே ஆள் யார் தெரியுமா? அந்த இறைவன், கடவுள் மட்டும்தான். சயின்ஸ் கூட மாறலாம். ஆனா கடவுள் மாற மாட்டாரு இல்லையா? இந்த ஏக இறைவன் அந்த பிரபஞ்சத்துல இங்கும் அங்கும் எல்லா இடத்துலயுமே இருக்காரு. உங்களுக்குள்ளயும் இருக்காரு, எனக்குள்ளயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளயுமே இருக்காரு. தூணிலும் இருக்காரு, தும்பிலும் இருக்காரு, புல்லுல இருக்காரு, எறும்புல இருக்காரு, ஒவ்வொரு ஜீவராசிகள்லயுமே இருக்காரு. ஓகே. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கடவுளை தேடி நாம போறோம் இல்லையா? எந்த ரூபத்துல வந்துட்டு நம்ம கடவுளை பாக்குறோம் அப்படின்னா, மனிதர்கள் கிட்ட இருந்து வர தன்மை மூலமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு இளைஞர் கடவுளை நான் தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில பணத்தோட உணவுகளை எடுத்துட்டு கிளம்புறாரு. சரியா? கிளம்பிட்டு இருக்கப்போ அவர் போற வழியில வந்துட்டு ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி பசியில இருந்திருக்காங்க ரொம்ப. அவங்கள பார்த்த உடனே எனக்கு அந்த சாப்பாடு குடுக்கணும் அப்படின்னு தோணியிருக்கு. குடுத்தாச்சு. குடுத்த உடனே வந்து அந்த பாட்டி சொன்னாங்களாம், இன்னைக்கு உன் மூலமா நான் கடவுளை பார்த்தேன். உன் மூலமா வந்துட்டு எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னமும் அவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைச்சிச்சாம். சோ இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி விஷயங்களை தான் இறைத்தன்மை ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்துமே வெளிப்படும். சோ நம்ம எல்லார்கிட்டயுமே வந்துட்டு இறைத்தன்மை நேச்சுரலா இருக்கு. ஆனா அது வெளிப்படுறது ரொம்ப ரேரா இருக்கு. சோ அதை வெளிப்படுத்துறதுக்கான தன்மையை நாம வளர்த்து அன்பு, கருணை, நன்றி உணர்வோட இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு மீன் இருக்கு இல்லையா? மீனுக்கு தெரியாதான் தண்ணிக்குள்ள மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்றது. தண்ணிக்குள்ளதான் நம்ம இருக்கோன்றதே மீனுக்கு தெரியாதாமா. சோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமே நம்ம சுத்தி இறைவன் தான் இருக்காது, இறை சக்தி தான் இருக்கு, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கு, ஏக இறைவன் இருக்காரு அப்படின்றத
தெரியாம தான் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, கடவுள் இருக்காரா இல்லையா? புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ.